நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கார்த்திக் ராஜாவோட ஃபேன் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவை தான் காமிச்சிட்ருக்காங்க. மீனாட்சி தீபாவை பக்காவாக ரெடி பண்ணி கூப்பிட்டு வராங்க. அப்போ பாட்டிம்மா கேட்குறாங்க, எங்கடா கார்த்தி, மீனாட்சியை காணும், உன்னோட ஒய்ஃபை காணும், எல்லாம் எங்கே தான் போனாங்க? நம்ம எல்லாம் இங்கே சாப்பிட்றதுக்கே உட்காந்துட்டோம், அவங்க என்ன ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடிக்கிட்டு இருக்க. அதானே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க. இதோ வந்துட்டோம் பாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம மீனாட்சி பின்னாடியே தீபா வந்து நிற்கிறாங்க. காஸ்டியூம்லேருந்து ஜுவல்ஸ் வரைக்கும் எல்லாமே சேஞ்ச் பண்ணி செம்ம பக்கா சூப்பராக நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தியே வந்துட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறாரு. என்ன இது தீபா தானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அபிராமி ஐஸ்வர்யாவும் ஆண்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மனசில் நினைக்கிறாங்க, இதெல்லாம் இந்த மீனாட்சியோட வேலையத்தான் இருக்கும். ஏன் தான் இந்த மீனாட்சி அக்கா இப்படி பண்ணுறாங்களோ, இவளை நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா அவள் என்ன இந்த வீட்டிலே இருந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதா என்னோட வேலை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிற. வாங்கம்மா வாமா தீபா, என்ன ஏன் இவ்வளோ லேட் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா ரூமில் இருந்தால் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல அடுத்த சீனில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு நீட்டாக ஸ்பூனு அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தீபாவுக்கு வந்துட்டு அதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, கையில் தானே சாப்பிட்டு பழக்கம். தீபா வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. இதை வந்துட்டு நம்ம ஹீரோ கார்த்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாம், இல்லாட்டி எல்லோரும் முன்னாடி அவங்க தான் பாவம் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கார்த்தியும் ஃபுட்டை வந்துட்டு தீபா மாதிரியே கையில் எடுத்து சாப்பிட தீபாவுக்கு அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்து அபிராமி சொல்கிறாங்க, என்னப்பா நீ வந்துட்டு வெளியிடங்களுக்குலாம் வந்து அப்படிலாம் சாப்பிட மாட்டியே, இப்போ நீ என்ன கையில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, நீ எப்போவுமே ஸ்பூன் இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இப்போலாம் நான் வெளியில் வந்துட்டா கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கே பழகிக்கிட்டம்மா அப்படின்றாங்க. இல்லைப்பா கார்த்தி நீ அப்படிலாம் பண்ண மாட்டியே அப்படின்றாங்க. இல்லைம்மா இப்போலாம் எனக்கு எப்படி சாப்பிட்டாதாம்மா கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லாட்டி வந்துட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியே இருக்க மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அபிராமி தீபாவை ஒரு செகண்ட் முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ தீபாவுக்கு தெரிஞ்சிருது, கார்த்திக் சார் நமக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க. மீனாட்சி வந்துட்டு பார்க்குறாங்க, கார்த்திக் நீங்கள் இருந்தாலும் கிரேட்டு தான், தீபாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த சைடு மீனாட்சி ஹஸ்பண்ட் ஆனந்த் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, அம்மா இப்போலாம் கைட்டு சாப்பிட்றதாம்மா ரொம்ப நல்லது, ஸ்பூன்ட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டா வயிறே வந்துட்டு நிறையாத மாதிரி இருக்குமா, கைட்டை நல்லா அள்ளி எடுத்து வாயில் வச்சாதாம்மா நல்லா இருக்குது, கைட்டு சாப்பிட்றதா ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரியாக சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பாவும் சொல்கிறாங்க. மீனாட்சி வந்துட்டு ஆமாம் ஆமாம் அவன் தான் பொண்டாட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜாலரை தட்டிக்கிட்டு இருக்கானா, இதுங்களும் சேர்ந்துக்கிட்டு அது தெரியாமல் நல்லது அதுன்னு பேசுதுங்க பாருச்சி, இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வேற மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்புறமேட்டி அபிராமி நினைக்கிறாங்க, என் பிள்ளையை ஒரேடியாக மாற்றிட்டேல அப்படின்ற மாதிரி தீபாவை முறைச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. தீபாவும் அதை எதுவும் கண்டுக்காமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.